கண்மணி என்பது நீங்கள் ரியாக்ஷன் வீடியோக்குள்ள போயிடலாம். இருக்கிறீங்களா? குட். அத்தையை அப்படியே நம்ம கண்மணியும் பார்த்தீங்கன்னா அவங்க அத்தையை ரொம்பவே கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அந்த டாக்டரும் பாராட்டுறாங்க. குழந்தை மாதிரியே கவனிச்சுக்கிறீங்களே கண்மணி. ரியாக்ஷனை கவனிச்சிங்களா அன்பு? ஏதாவது வலிக்கிற மாதிரி இல்ல லேசா குத்துற மாதிரி நமைக்க அந்த டாக்டரும் இந்த அளவுக்கு இது மாதிரி இவங்க தேடி வந்திருக்காங்கன்னா அது காரணமே இது மாதிரி கண்மணி தான் அப்படின்னு சொல்லி அவங்க பாராட்டுறாங்க. மாதிரி இல்ல குத்துற மாதிரி ஏதாவது இருக்கா? இப்போ மேல அவங்க நல்லா பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துட்டு அவங்க ரொம்ப முன்னேறிட்டாங்க. இன்னும் ஒரு 1 வீக் 2 வீக் போனால் அவங்க நார்மல் ஆகிடுவாங்க அந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க. இப்போ ஃபங்க்ஷன் ரொம்ப நார்மலாக இருக்கு. வச்சுப்பீங்களே? ஆமா டாக்டர். முன்ன விட கொஞ்சம் தெம்பாவும் இருக்காங்க. எல்லாம் என் அண்ணியோட ஊட்டச்சத்து தான் டாக்டர். இதான் உங்களுக்கு நம்ம கார்த்திகை அது ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க அண்ணியை பாராட்டுறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற எதையுமே நம்ம கண்மணி கண்டுக்கல. ட்ரீட்மெண்ட் அது அப்படியே கண்டினியூ ஆகட்டும். டாக்டர் இதே மாதிரி போச்சுன்னா கூடிய சீக்கிரமே இது மாதிரி இவங்க ரெக்கவரி ஆகிடுவாங்க. கண்மணி அவங்க கூட இருந்து பார்த்துக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. தேங்க்ஸ் கண்மணி. உதவிக்கு இந்த வார்த்தை ரொம்ப சின்னதுதான். என்னதான் நம்ம கண்மணி கோபமாக இருந்தாலும் அன்பு பேசும்போது பார்த்தீங்கன்னா எதுவுமே கண்டுக்காமல் இங்கே பார்த்தீங்கன்னா அசிங்கப்படுத்திட்டு போயிடுறாங்க. நான் இவ்வளோ சீக்கிரத்தில் அம்மா கிட்ட இவ்வளோ முன்னேற்றம் தெரியுது. சொல்லுங்க சிஸ்டர். அதான் இப்போ பெரியம்மா கிட்ட இந்த அளவுக்கு முன்னேற்றம் தெரியுது. சந்தோஷப்படுங்க. அதாவது கார்த்தியும் பார்த்தீங்கன்னா இது மாதிரி நான் நீ ஒன்றும் கோவத்தில் இருக்கேன்னா அண்ணி உன் மேலே உள்ள கோவத்தில் தான் இந்த மாதிரி பண்ணிட்டுறேன். கூடிய சீக்கிரமே மாறிடுவாங்கங்கிறாங்க. சரிப்படா, நீ சீக்கிரம் மனசு மாறி வருவாங்க. நேரம் ஆயிடுச்சா? 10 மணிக்கு ஒரு மீட்டிங் இருக்கு. சொல்லுங்க சார். அன்பும் பார்த்தீங்கன்னா மறுநாள் சீக்கிரமாக மீட்டிங் போகணும்னு சொல்லிட்டு ஏனோ தன்ட்டு ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு போகிறாங்க. மீட்டிங் போகிறேன். ஆமாம், ஏன் யாரும் ட்ரெஸ் பண்ணி நான் பார்த்தது இல்லை. அதான் கேட்டும் வித்தியாசமாக தான் இருக்கு. அன்பு போட்டு ட்ரெஸ்ஸை பார்த்துட்டு வீட்டில் உள்ள எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஜோக்கர் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டுருக்காங்க. பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா என்ன? ரூமுக்கு போய்ட்டு பார்த்தீங்கன்னா வேறு ட்ரெஸ் மாற்ற போகிறாங்க. ஆனால் அங்கே ஒரு ட்ரெஸ் இருக்கிறத பார்த்துட்டு நம்ம கண்மணி நமக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. நான் மற்றவங்க முன்னாடி காமெடி பீஸாக இருக்கிறது உனக்கு பிடிக்கல. திரும்பவே என்ன உனக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும். ரூமுக்காக பார்த்தீங்கன்னா ரூமில் ஒரு ட்ரெஸ் அயன் பண்ணியிருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம கண்மணி தான் வச்சுருக்கான்னு சந்தோஷப்படுறாங்க. லைக்கு. ஆனால் கண்மணி பார்த்தியா, என் மானத்தை காப்பாற்றுறதுக்காகவே பிறந்தவிடா. மானம் இல்லாமல் எதையோ ஒன்று. நம்ம கார்த்தியும் பார்த்தீங்கன்னா அண்ணன் நீ ரொம்ப பேசுகிறேன்னு அந்த ட்ரெஸ் யார் வச்சுருக்கான்னு தெரியுமாங்கிறாங்க. சந்தோஷமா இருக்கு தெரியுமா? எனக்கே தெரியாம எனக்கு எது சூப்பரா இருக்கும்னு பார்த்து சீக்கிரட்டா என் ஷர்ட் பேண்ட்டை அண்ணன் கொஞ்சம் பொறுமையாக இருங்க, அந்த ட்ரெஸ்ஸை உனக்கு அயன் பண்ணி வச்சதே நான் தானே அப்படிங்கிறாங்க. அதை கேட்டு அதிர்ச்சி அடைகிறாங்க. நீ வச்சுட்டு போயிருக்கான்னா வச்சது அண்ணி இல்லை. அது யாரா புதுசா? நான் தான் கார்த்திக் ராஜேந்திரன். என்ன அது நான் தானே, உனக்கு அண்ணிலாம் ஒன்றும் செய்யலைண்ணே, நீ இது மாதிரி நல்லா போட்டு போகணும், நான் தான் ட்ரெஸ் அயன் பண்ணி வச்சேங்கிறாங்க. சும்மா விளையாடாதடா. யார் நானா? சாரிடா, ப்ளீஸ் சாரிடா. சரி விடு. என்னதான் நம்ம கார்த்திக் அயன் பண்ணி வச்சிருந்தோன்னு சொன்னாலும் வச்சா கண்மணி நமக்காக பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அன்பு பற்றியில் ஃபீல் பண்ணுறாங்க. வேலைக்காரி வர இன்னைக்குன்னு பார்த்து லீவ் போட்டு தொலைச்சிட்டான். உங்களுக்கு இருக்கு சமையல்ல மக்கன்னு எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. நம்ம ஸ்வேதா மயிரும் சேர்ந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சமையலில் நம்ம தான் சமைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா என்ன செய்யறது தெரியாம செஞ்சுட்ருக்காங்க. வைக்க போகிறேன் பாருங்க செக்கு. எல்லாரும் அப்படியே அசந்து போனோம் அண்ணி. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக ஏதாச்சும் ஒரு டிஷ் செய்வோம், சாப்பிட்டுட்டு வீட்டில் உள்ளவங்க எல்லாம் அசந்து போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ போட்டு சமைக்கிறாங்க. என்ன பார்க்குறேன்? இன்னைக்கு சமையல நாங்கள் தான் பண்ண போகிறோம். கிச்சன்லாம் ஒன்று கிடையாது, இன்றைக்கி சமையல் நாங்கள் தான் பண்ண போகிறோம், நீ முதல்ல இங்கே போங்கிறாங்க. கண்மணி பக்கத்தில் ஒரு இண்டஸ்டன் ஸ்டவ் இருக்குது, அதை எடுத்து பண்ணுறாங்க. பேர் வச்சுக்கோ. நீ இதை மாதிரி ஏதோ அரிசியும் பருப்பையும் போட்டு செய்கிற, அது நல்லா இருக்காது, நாங்கள் செய்கிறது தான் இன்றைக்கி பெஸ்ட்டாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு மயூரி பார்த்தீங்கன்னா கண்மணி ஓட்டுறாங்க. ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நீ செய்ய போகிறது சாம்பார் சாதம் தான். பேசிக்கிட்டீங்க எல்லாம் எந்த தைரியத்துல பேசுறீங்களோ அதே தைரியத்துல. ஆனால் கண்மணி பார்த்தீங்கன்னா விட்டு கொடுக்காம நம்ம மயூரியும் ஸ்வேதையும் பார்த்தீங்கன்னா எதிர்த்து பேசுகிறாங்க. அதை பார்த்துட்டு அவங்களுக்கே அதிர்ச்சியாக இருக்குது, என்ன இவ்வளோ மாட்டான்ட்டு. ஏய் ஸ்வேதா, பாதாம் பிஸ்தா முந்திரி இது எல்லாத்தையும் என்னமோ போறீங்க அண்ணி. கம கமான வீடு ஃபுல்லா நாம் செய்கிற டிஷ் தான் இன்றைக்கி எல்லாருக்கும் பிடிக்க போகுது, அதை பார்த்துட்டு நிறைய பேர் வயிறு எறிய போகிறாங்க அப்படின்னு கண்மணி பற்றி இவங்க சொல்கிறாங்க. என்ன நீ இது? அவ அதுல எதுவுமே போடல, வாசனை அப்படியே சுண்டி இழுக்குது.
ஒன்னும் பிரச்சனை இல்ல. இந்த வாசனையா அந்த வாசனை? அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம கண்மணி செய்கிறது ரொம்ப வாசனையாக இருக்குது. என்ன நீ நம்ம அது இதுவும் போட்டு செஞ்சோம் நமக்கு வாசனை இல்லை, அவ செஞ்சது வாசனையாக இருக்குங்கிறான். இல்லை இல்லை நம்ம செஞ்சதான் வாசனை அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிறேன். எந்த வாசனைன்னு தெரியாம நமக்கு கன்ஃபியூஸ் ஆகுது. சமையல் பண்ணிருக்கீங்கன்னு நம்மள கிண்டல் அடிப்பாங்கல்ல, இருந்து காட்டின உடனே சும்மா ஆவி பறக்க பறக்க எல்லாரும் மயங்கி விழுந்துருவாங்க. அண்ணி இன்னைக்கு நம்ம சமைச்சதே இதுமாதிரி டேஸ்ட்டாக இருக்குது, இன்னைக்கு மட்டும் நம்ம சமைச்சதை சாப்பிட்டாங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம திறமையை பற்றி இந்த ஊரில் உள்ளவங்க எல்லாம் புரிஞ்சுப்பாங்க. என்ன சொல்ல, இவளுக்கு தான் சமைக்க தெரியும்னு நினைச்சிட்டு எல்லாரும் நம்மள பாராட்டுறத பார்த்து இவ மூக்கு உடைய போகுது. அதுக்கேற்ற மாதிரி எல்லாம் பார்த்தீங்கன்னா ரெடியாக வந்து சாப்பாட்டுக்காக உட்காந்துருக்காங்க. சாப்பாடு எடுத்துட்டு வாங்கன்னு கார்த்திக் சொல்கிறாங்க. இன்னைக்கு நம்ம சமைச்சதை சாப்பிட்டு எல்லாரும் வாய் அடிச்சு போக போறாங்க. நீங்க 2 பேரும் இந்த வீட்டுல சமைச்சு நான் பார்த்ததே. கார்த்திகை அவங்க ஓட்டுறாங்க. அதுக்கு எங்கே எங்கள் அத்தையும் இந்த கண்மணி சேர்ந்து சமைக்க விட்டா தானே எங்கள் திறமையை காட்ட வைக்கணும்லாம் சொல்கிறாங்க. இல்லையே, அம்மா கண்ட்ரோல்லயும் அந்த கண்மணி கண்ட்ரோல்லயும் தானே இருந்துச்சு. இவங்களுக்கு சமைக்க தெரியாது. யாரை பார்த்து சமைக்க தெரியாது சொல்கிறேன், நீ சூப்பராக சமைச்சிருக்கோம், சாப்பிட்டு மட்டும் பாருங்க அப்படிங்கிறாங்க. அதனால நாங்க தான் சர்வ் பண்ணுவோம், சாப்பிட்றது மட்டும்தான். நல்லா இருக்கும். ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா அந்த சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து வைக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அதிர்ச்சியாக எல்லாம் உண்மையில் நல்லா இருக்குமா அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதுக்கப்புறம் சாப்பாடு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் சேர்ந்து காரியத்துக்கு போக போகிறாங்க. இந்த எபிசோட் பற்றி என்ன கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுவேன்.